எல்லோரும் பரிசுத்த வேதாந்த கரங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வேத வசனத்தின் மூலம் நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசும், எங்களோடு நீர் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறார். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இனி நீங்கள் அடிமை அல்ல. இனி நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் புத்திரவான்கள், புத்திரர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நம்ம வசனத்தை தியானிக்க போகிறோம். நிறைய நாட்களில் நம்ம நிறைய விதமான காரியங்களில் நம்ம அடிமைப்பட்டு சில அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறோம். பல வகையான அடிமைத்தனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. சில மனிதர்கள் சாபங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க, சிலர் வியாதிகளுக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க, சிலர் பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க, சிலர் பொருளாதாரத்தில் சிக்கி அந்த பொருளாதாரத்தில் அடிமைப்பட்டிருப்பாங்க, சிலர் சில பிரச்சனைகளில் அடிமைப்பட்டு அதில் அப்படியே சிக்கி தவிச்சுட்டே இருப்பாங்க, சிலர் சில குழப்பமான சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்டு குழப்பமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான அடிமைத்தனத்தில் சிக்கி அதில் விடுதலை அடைய முடியாமல் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ அடிமை இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, இனி நீ அடிமை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம், நாம் அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வரணும்னா முதல்ல எதினால் நாம் அடிமை ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். எதினால் நம்ம அடிமை ஆகிறோம், ஏன் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம், அந்த காரணங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். காரணங்களை அறிந்தால்தான் அதில் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் தேவன் நம்மளை பாதுகாப்பார். அப்போ எதினால் ஒரு மனிதன் அடிமையாகிறான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு புக்காக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய காரணங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதினால் நாம் அடிமை ஆகிறோம்? ஆதியாகமத்தில் நம்ம எடுத்தோன்னு பார்த்தா யார் வர்றாங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள். அவங்கள கர்த்தர் நல்ல சுதந்திர வழியாக வச்சுருந்தார். நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அவங்களுக்காகவே அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். அவங்க மேலே ஒரு பெரிய தேவ திட்டத்தெல்லாம் வச்சுருந்தார். ஆனால் அவர்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாங்க. பிசாசினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு அடிமைத்தனத்தில் போனாங்க. அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தேவ திட்டத்தை இழந்துட்டாங்க. அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டாங்க. புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுவீர்கள் என்று தான் அவங்களுடைய லைஃப் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவர்கள் அடிமையானதுனால
அடிமைகள் ஏதேன் தோட்டத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை அப்புறப்படுத்திட்டார். பிரியமானவர்களே, நமக்கென்று தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருந்தாலும், தேவன் நம்ம மேலே அநேக திட்டங்களை வைத்திருந்தாலும், தேவனுடைய ஆசீர்வாதமான நோக்கங்கள் நம்ம மேலே இருந்தாலும், ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு போனால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அதை கேரி பண்ண முடியாது, அதை நீங்கள் லீட் பண்ண முடியாது. அதனால அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகாமல் நம்மளை காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். அப்போ எதனால ஒரு மனிதன் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே கடந்து போய் விடுகிறான்? சில குறிப்புகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை 2 பகுதியாக தியானிக்க போகிறோம். முதல்ல சில குறிப்பு, எதனால நம்ம அடிமையாகிறோம் அப்படி நம்ம தியானம் பண்ணுவோம். அடுத்த ஒரு குறிப்பு எப்படி தியானிக்க போகிறோன்னா, எப்பொழுது ஒரு மனிதன் அடிமைத்தனத்திலிருந்து புத்திரன் என்ற ஸ்தானத்தில் மாறுகிறான் அப்படி நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நேரங்கள் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அதிகமான செய்திகள் இதில் இருக்கிறது. நான் முடிந்தவரை உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு புரியுமோ அவ்வளவு மெதுவாகவும் கவனமாகவும் இந்த சத்தியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இன்றைக்கி நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் அநேக காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம். சுகவீனம், பொருளாதாரம், பாவம், சாபங்கள், கடன் பிரச்சனைகள், பல விதமான போராட்டங்கள், இதிலெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை ரொம்ப கவனமாக கவனிச்சிங்கன்னா அதிலேருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சிருவீங்க. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சரி, காரியத்துக்குள்ளே கடந்து வருவோம். முதலாவதாக ஆதியாகமம் 9வது அதிகாரம் அதில் 25வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். ஏன் இந்த வார்த்தை வருகிறது? 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கானான் தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இந்த காம் யார் அப்படின்னு சொன்னால், நோவாவுடைய ஒரு மகன். நோவாவுக்கு பிறந்த பிள்ளைகளில் இந்த காம் அப்படிங்கிற ஒரு மனுஷன். இந்த காம் அப்படிங்கிற மனிதனுடைய சந்ததி தான் அடுத்து கானான் தேசமாக மாறுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 21ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நோவா ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுறாரு. 21 அந்த திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நோவா யார் அப்படின்னா, இந்த காம் தகப்பனாகிய நோவா இந்த காம் என்கிற மகனுக்கு ஒரு காலங்களில் தேசமே பாவங்களையும் சாபங்களையும் கடந்து வெள்ளங்கள்னால் அழிந்து கொண்டு இருக்கிற காலங்கள் வந்தபோது தன் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணவர். இந்த 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 மகனை பேழையில் வச்சு பாதுகாத்து பராமரித்து போஷித்து கொண்டு வந்தவர். ஆனால் இந்த நோவா ஒரு தவறை செய்து விட்டார். அதிகமான திராட்சரசம் குடித்ததினாலே அவர் வஸ்திரம் விலகி அங்கே அந்த இடத்துல இருக்கிறார். ஒரு தவறு அதை செய்து விட்டார். இந்த மகன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த அந்த தகப்பனுக்கு அங்கே ஒரு உதவியை செய்திருக்க வேண்டும். இனி இந்த தவறு செய்யாமல் அவரை பாதுகாத்து அவருக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு போயிருக்கணும். ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, தன் தகப்பனுடைய காரியத்தை குறித்து தன்னுடைய 2 சகோதரர்களுக்கும் அவன் அதை அறிவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடையவர்களை நிந்திக்கிறவர்கள் அடிமையாக்கப்படுவார்கள். யார? தன்னுடையவர்களை நிந்திக்கிறவர்கள் அடிமையாக்கப்படுவார்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த நோவாவை இவர் நிந்திக்கிறார். ஏன் கர்த்தர் சொல்றார் இவரை
இவர் அடிமை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னா, நோவா வந்து ஒரு பேரண்ட்ஸ், அவர் ஒரு தகப்பன். தகப்பனை நிந்தித்து அவன் நடந்து கொள்ளுகிறான். பைபிளில் இதற்கு இணையாக 2 வசனம் இருக்கிறது. தன் தகப்பனை, தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய பேரண்ட்ஸை நிந்திக்கனுடைய தீபம் காரிருள் என்ன செஞ்சிருமா? எந்த மாதிரி டைமில்? காரிருள். எல்லாருடைய லைஃப்லையும் வந்து வெளிச்சம் கொஞ்ச நாள் இருக்கும், இருள் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். அந்த காரிருள் வரும்போது அந்த தீபம் என்ன செஞ்சிடும்? யாருடைய தீபம்? தன் தகப்பனை, ஆமாம், தூசிக்கனுடைய தீபம். தன் தகப்பனை தூசிக்கனுடைய தீபம். அப்போ தகப்பனை தூசித்தால் அது அவனுக்கு ஒரு சாபமாக மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனை, தன்னுடைய தாயை நிந்திச்சா அவனுடைய கண்களை காகங்கள் என்ன செய்யுமா? வந்து கொத்தி செல்லும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், தகப்பனையோ தாயையோ நிந்தித்து பேசக்கூடாது, அவமதித்து பேசக்கூடாது, பரியாசம் செய்து பேசக்கூடாது, அவங்கள குறித்து 4 இடத்துல குறைவாய் பேசக்கூடாது. அதை பேசினால் அது தேவனுடைய பார்வையில் குற்றமாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் டீச்சர்ஸ் வர்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்கள் டீச்சரை நீங்கள் அவமானமாக பேசுனீங்கன்னா, பரியாசம் பண்ணி பேசுனீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய பார்வையிலே ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேலை செய்கிறவர்கள் உங்கள் எஜமான்களை நிந்திக்க கூடாது. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மேலே வைத்த சில அதிகாரங்கள். எஜமான்களை அவமானமா பரியாசமா பேசக்கூடாது. தேவன் உங்களுக்கென்று ஏற்படுத்தின ஊழியர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்க, அவங்கள அவமானமா அவங்கள பரியாசமா பேசக்கூடாது. அதுதான் தன்னுடையவர்கள் அப்படிங்கிற ஒரு வேர்டு. தேவன் உங்களுக்கு மேலே நியமித்த இந்த அதிகாரத்தில் உள்ளவங்களை நீங்கள் பேசுனீங்கன்னா அது தேவனுக்கே விரோதமாக பேசுறதை போல தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த மனிதன் சாபத்திற்குள்ளாக மாறுகிறான். அவன் எதற்கு அடிமையாக மாறுகிறான்? சாபத்திற்கு அடிமையாக மாறுகிறான். நம்ம நினைக்கிறோம் சாபம் வந்து தாய் தகப்பன் செய்கிற தவறுனால மட்டும்தான் சாபம் வருது அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, அதோடு சேர்ந்து தகப்பனையும் தாயையும் தூசிக்கும் போது அந்த பிள்ளைகள் சாபத்தை வருவித்து கொள்ளுகிறார்கள். அதுக்கு பைபிளில் உபாகமத்தில் வசனம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் வசனம் இருக்குது. நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தர் பேசுகிறார். அப்போ நீங்கள் கவனிச்சுக்கிடணும், அதில் அவங்கள நிந்தித்து பேசுனீங்கன்னா வாழ்நாள் நீடித்து இருக்காது. அவங்கள நிந்தித்து பேசுனாங்கன்னா நன்றாக இருக்க முடியாது. அதுதான் அதோட ஆப்போசிட்டில் அந்த அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எதனால நம்ம அடிமை ஆகிறோன்னா, தன்னுடையவர்களை தேவன் நமக்கென்று நியமித்தவர்களை நிந்தித்து பேசும் பொழுது, அவமதித்து பேசும்போது, பேரண்ட்ஸோடு மட்டும் இல்லை, உங்கள் கணவர் என்ன செய்யக்கூடாது? அவமதித்து பேசக்கூடாது. அப்படி அவமதித்து பேசுவீங்கன்னா உங்களுக்கு நீங்களே எதை வருவித்துக் கொள்கிறீர்கள்? சாபத்தை வருவித்துக் கொள்கிறீர்கள். அந்த சாபத்திற்கு ஒரு அடிமைத்தனம். அது என்ன அடிமைத்தனம்? சாபமான ஒரு அடிமைத்தனத்திற்கு உங்களை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கணவரை பேசுனீங்கன்னா, பிள்ளைங்க பேரண்ட்ஸை பேசுனீங்கன்னா, பேரண்ட்ஸ் பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு பிரமாணம் அப்படி வச்சுட்டார் ஆண்டவர். பேசுனீங்கன்னா விதைச்சா அறுத்து தான் ஆகணும், அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி நமக்கானவர்களை நம்ம ஒரு நாளும் நிந்தித்து பேசாதபடி நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது பாருங்க, எதனால் ஒரு மனிதன் அடிமைத்தனத்திற்குள் கடந்து போகிறான்? யோவான் 8ஆம் அதிகாரம் அதில் 34ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு,
ஆ பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு பாவம் செய்து இருந்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை என்ன செஞ்சிடும்னா அடிமைப்படுத்தி விடும். அந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அது ரொம்ப உங்களை வேதனைப்படுத்திடும். பாவத்தை மட்டும் நம்ம சாதாரணமாக எடுத்துடவே கூடாது. பொய் சொல்கிறது பாவம், கொலை செய்கிறது பாவம், விபச்சாரம் செய்கிறது பாவம், அதெல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்குது. தேவனுடைய பிரமாணத்தை மீறது பாவம், அப்படிலாம் பார்க்குறோம். சரியா? பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பாவத்திற்கு வளரும் தன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கு என்ன தன்மை இருக்குது? வளரும் தன்மை. பாவம் அப்படியே கிடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிடவே கூடாது. அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாவத்துக்காக அந்த வளர்ச்சியை சொல்கிறத விட ஒரு சில பாவங்களை சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுவீங்க. கசப்பு, அது ஒரு பாவம். யார் மேலேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு பாவம். அதை உடனே அறிக்கை பண்ணி நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா கிளியர் ஆயிடுவீங்க. இல்லைனா அந்த கசப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதான் கசப்பு என்கிற வேர் அப்படி பைபிளில் சொல்லுது. அந்த கசப்பு அப்படியே வளர வளர வளர, ஒருத்தர் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்குன்னா கசப்பை நீங்கள் எடுக்காமல் போட்டிங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும். அப்படியே வளர 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 என்ன போகணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் என்னவா மாறும்னா எரிச்சல். எதவா மாறும்? எரிச்சல். அந்த எரிச்சலும் அப்படியே அவங்கள பார்க்கும்போது, ஒரு இடத்துல பார்க்கும்போது எரிச்சல் அப்படியே வந்துட்டு போக 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 அந்த எரிச்சல் அடுத்து என்னவா மாறிடும்? கோபமாக மாறும். அந்த எரிச்சல் அடுத்து என்னவா மாறும்? கோபமாக மாறும். அடுத்து அந்த கோபம் அப்படியே கூட 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 அடுத்த ஒரு பரிமாணத்துக்குள் கடந்து போகிறது, மூர்க்கமாய் மாறும். அது என்னவா மாறும்? மூர்க்கமாய் மாறும். அடுத்தது கடந்து போக 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 அது ஒரு பெரிய கொலை பாதகனாய் அந்த மனிதனை மாற்றி விடுகிறது. அவன் ப்ராசஸை பாருங்க: கசப்பு, எரிச்சல், கோபம், மூர்க்கம். அப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வளர்ந்துட்டே போகும். நேற்று நான் மானூருக்கு நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒருத்தர் அந்த சைடு வருவான், வாலிப்பையமாக தான் இருந்தாப்புல. பஸ்ஸு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் கிளம்பும்போது ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், கேளுங்கண்ணே. அதுக்கடுத்து எதிர்முனையில் என்ன பேசான்னு தெரியல. நான் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்க அப்படின்னார். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. எங்கேனாலும் நான் வரேன், நான் எடுத்தாலும் அருவா என்ன செய்யும்? வெட்டும், இதை பண்ணிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாரத்தை போட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போமே நான் இந்த பஸ்ஸில் தான் மாறேன், நான் செதைச்சிருவேன், உடைச்சிருவேன், நொறுக்கிடுவேன். அப்போது ஒரு 10 நிமிடத்திலே ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அந்த காரியம் என்ன செய்கிறது? அப்படியே வளருகிறது. நான் இந்த பஸ்ஸில் தான் வரேன், இறங்குங்க, உங்கள் ஆளை கூடுங்க, எங்கள் ஆளை கூப்பிட்றேன், வாங்குறேன். ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு 10 நிமிஷத்தில் அந்த இது டக் 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 டக்னு வளர்ந்து வருது. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும், அந்த பாவம் வளர ஆரம்பிக்கிறது. வளரும்போது அது நமக்கு பாதிப்பு, அது நமக்கு பெரிய ஆபத்து. பாவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஸ்னேக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாம்பு. டோன்ட் பிளே வித் சின். பாவத்தோடு விளையாடாதே என்று சொல்லுவார்கள். வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் அப்படியே பாம்பு அப்படியே போகுது. சரி நாளைக்கு பார்த்துக்கிடும். அப்படி யாரும் அடுத்து தூங்குவீங்களா? யாராவது அப்படி நம்ம யாரும் நினச்ச மாட்டோம், தூங்க மாட்டோம். ஏன்னா அது வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னைக்கும் ஆபத்து தான். அதை விரட்டுவோம், அடிப்போம், மிதிப்போம், ஏதாவது பண்ணி அதை வெளியே பண்ணி என்னாவது பண்ணி அதை காலி பண்ண பிறகு தான் அடுத்து என்ன செய்வோம்? தூங்குவோம். ஆனால் அந்த பாம்பை பார்க்கிங்கல்ல, அதை விட கொடூரமானது பாவம். அதை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்களே,
சின்ன கட்டியாக இருக்கும்போது பார்த்துருங்க, கவனிக்காமட்டிங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அதை விட ஆபத்து பாவம். சின்னதாக இருக்கும்போது அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கட்டி பெருசாகிட்டுனா கிழிக்கணும், வைத்த இப்படி கிழிக்கணும். அவ்வளோ அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால அது சாதாரணமாக இருக்கும்போதே அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதில் அடிமைப்படாதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் பாவம் யார் மேலே கசப்பு வைராக்கி எது இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணி திருவிருந்து ஆராதனைலாம் வந்து முழங்கால போட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு திருவிருந்து எடுத்துடணும். ஸ்தோத்திரம். திருவிருந்து எடுக்காமல் இருக்கக்கூடாது. திருவிருந்து எடுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய பாவம். ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு திருவிருந்து எடுக்கலைன்னா அது பெரிய பாவம். தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டு அவரை ஏமாத்துறீங்க நீங்கள். ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வோம், உம்மோடு இருப்பேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணிவிட்டு திருவிருந்து எடுக்காமல் போகிறது மிகப்பெரிய பாவம் என்பதை சில நினைக்காங்க. இல்லைப்பா சொன்ன ஆயத்தமாகலை, அதனால் நான் அடுத்த மாதம் பார்த்துக்கல. அது லேசாக நீங்கள் எடுக்கீங்க. உடன்படிக்கை பண்ணுறது யார்கிட்ட பண்ணியிருக்கீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. வல்லமை உள்ள தெய்வம், அவர்கிட்ட லாட்டு காட்டாதீங்க. எதுனாலும் நம்ம அவர் முன்னாடி தான் வந்து நிற்க வேண்டியிருக்குது. இவர் 50 ரூபா தேவைனாலும் அவர்கிட்ட தான் நம்ம கேட்க வேண்டியிருக்குது. எதுனாலும் நம்ம குடும்பத்துக்கு அவர் தான். அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணிவிட்டு நான் அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் இருக்காதீங்க. உடன்படிக்கை பண்ணுறது தேவத்தை பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பாவம். சிலருக்கு திருவிருந்து எடுக்காது பாவம் அப்படிங்கிறதே தெரியல. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. திருவிருந்தை குறித்த கவனக்குறைவு அநேக நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அது ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புரம் ஆகணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க. இல்லை நான் இந்தாட்ட ப்ரிப்பேர் ஆகலை, நான் பரிசுத்தம் ஆகிட்டு நான் எடுத்துக்கிறேன். சாதாரண அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறோம். தேவன் அதை கவனித்து கொண்டு இருக்கிறேன். என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிவிட்டு அந்த உடன்படிக்கையில் உண்மை இல்லாமல் 4-5 காரணத்தை சொல்லிட்டு போறியா அப்படி ஆண்டு கவனிப்பார். இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்தெல்லாம் நம்ம விடுதலை அடைந்தால்தான் அடிமைத்தனம் என்கிற நுகத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஸ்தோத்திரம், எதினால் ஒரு மனிதன் அடிமைத்தனத்திற்குள் கடந்து போகிறான். இந்த 3வது பாயிண்டில் அடிமைத்தனத்திற்குள் போகிற மனிதனுடைய 4 அடையாளங்கள் அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதிலே 17வது வசனத்தை நம்மில் ஒருவர் ஆமென் வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 9:17 வாசிங்க பார்ப்போம். ஆமென். தேங்க்யூ. போதும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் ஆமென் ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்திற்குள் போகிறதுனால இருக்கிற 4 அடையாளங்கள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் அடையாளம், ஒரு மனுஷன் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறான் அப்படின்னா அதற்கு முதல் அடையாளம், அவர்கள் செவி கொடுக்க மனம் இருக்காது. என்ன மனம் இருக்காது? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மனசு இருக்காது, ஜெபிக்க மனசு இருக்காது, பைபிள் வாசிக்க மனசு இருக்காது, கர்த்தரை ஆராதிக்க மனசு இருக்காது, கர்த்தரை தேட மனம் இருக்காது, செவி கொடுக்க மனம் இல்லை. அடுத்து 2வது பாருங்க, நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும், அற்புதங்களை நினைச்சு கர்த்தரை துதிக்கிற எண்ணமே இருக்காது. ஆமா, என்ன ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் பெருசா நமக்கு என்னதான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க, தேவனுடைய புத்திரனாக இருக்கிறவர்கள், சிறிய ஒரு கர்த்தர் நன்மை செஞ்சாலும் உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உடனே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, உடனே அதில் கலிகுறந்து, எவ்வளவாய் ஆண்டவர் எனக்கு கிரியை செய்திருக்கிறார், அற்பமாக இருந்த என்னை நினைவு கூர்ந்தாரே என்று சொல்லி ஆண்டவரை துதித்து, ஒரு சிறிய அற்புதமாக இருந்தாலும் கர்த்தருக்கு வந்து சாட்சியை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்திருப்பாங்க. சிலவங்க எவ்வளோ பெரிய அற்புதத்துக்குன்னா அப்படியே ஏப்பம் விட்டு உட்காருவாங்க, சாட்சியே சொல்ல மாட்டாங்க.
அற்புதங்களை நினையாமலும் அற்புதங்களை நினைவு கூறுகிற எண்ணங்கள் உங்களுக்கு வருகிறது என்றால் நீங்கள் புத்திரன் என்ற ஸ்தானத்துக்குள் வர்றீங்க. ஆனால் அவர் செஞ்ச அற்புதமே உங்களுக்கு மறந்து போயிட்டு அப்போ நினைக்காம இருந்துட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு அந்த அடிமைத்தனத்தின் அடையாளமாக அதற்குள்ளே நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து மூன்றாவது அடையாளம் அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் ஸ்தோத்திரம், அங்கே பாருங்க, அடிமைத்தனத்துக்கு அவங்க திரும்பும்படி என்ன பண்ணுறாங்களாம்? தங்கள் கழுத்தை கடினப்படுத்துகிறார்கள். என்ன பண்ணுறாங்களாம்? தன்னுடைய கழுத்தை கடினப்படுத்துகிறார்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க, பாடுங்க, ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, உங்களை தாழ்மைப்படுத்துங்க, ஆண்டவருக்குள்ளே வாங்க, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. அப்படி ஆலோசனை சொன்னால் அதற்கு தன்னை வணங்கா கழுத்துள்ளவர்களாக, அதுக்கு எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க. கலகம் பண்ணுதல், அதுதான் வேதம் சொல்லுகிறது, கலகம் பண்ணுதல். அங்கே பாருங்க, தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவங்க என்ன செய்கிறாங்க? கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். நாலாவது அடையாளம், ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். அவங்களை சுயமாக அவங்களே முடிவெடுப்பாங்க. கர்த்தர் வனாந்தரத்தை நடத்தி இவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துட்டு இருப்பார். ஆனால் கண்ணுக்குட்டி தான் எங்களுக்கு தேவன் சொல்லிடுவாங்க. இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை வழி நடத்துச்சு, இந்த வருமானம் தான், இந்த வேலை தான் என்னை ஆசீர்வதிச்சிச்சு, இந்த பிள்ளை தான் என்னை ஆசீர்வதிச்சிச்சு, இந்த அக்கா தான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த அண்ணன் தான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த திறமை தான் எனக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். தேவன் தான் நம்மளை வழிநடத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுயமாகவே முடிவை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தரை கேட்காம முடிவை டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தன் மனதில் தோன்றுகிற முடிவுகளை எல்லாம் எடுத்து எடுத்து செயல்படுத்தி கொண்டே இருப்பார்கள். வெயிட் பண்ண மாட்டாங்க, காத்திருக்க மாட்டாங்க, அமர்ந்திருக்க மாட்டாங்க. இவைகளெல்லாம் அடிமைத்தனத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய படிக்கட்டுகளாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லைனா வழியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைனா இதற்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். இவைகளெல்லாம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த அடிமைத்தனத்திற்கு பிரவேசிப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஒரு எச்சரிப்பின் செய்தாக எடுத்து இதிலிருந்து மனம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கரங்களை உயர்த்தி சத்தமாமே, எல்லாருடைய கரங்களை உயர்ந்து ஒரு சத்தம் வராமேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதில் நான் அதிகமாக பேச விரும்பலை. ஆமீன். அடுத்த குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்புனால அடுத்து நம்ம போகிறோம். எப்பொழுது புத்திரனாய் நாம் மாறுகிறோம்? பாஸ்டர், நான் அடிமைப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியுது. ஒரு ஜென்மஸ்வாதத்துக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், ஒரு கடனுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சரீர சுகவீனத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், ஸ்தோத்திரம், சில பிரச்சனைகளை அடிமைப்பட்டிருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியலை. ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை வருது, பிரச்சனைக்குள்ளேயே நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், போராட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, நான் ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்ட கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன். வெளியே அதை நான் பெருசாக காட்டுறதில்லை. கர்த்தரை கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே மேக்கப் பண்ணிட்டு நான் போகிறேன். ஆனால் சில காரியங்களில் நான் அடிமைப்பட்ட நிலையில் தான் இருக்கிறேன். சில விஷயத்தில் நான் அடிமைப்பட்ட இடத்தில் தான் இருக்கிறேன். அப்போ இந்த இடத்திலிருந்து நான் மாற்றத்தை, விடுதலையை, ஒரு புத்திரனாய் மாற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் அதற்கு சில முக்கியமான காரியத்தை கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேச போகிறார். சத்தமா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இந்த காலை வேளை கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுக்க இன்றைக்கு வல்லமை உள்ளவராய் நம்மத்தில் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமா ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. முதலாவது, ஒரு மனிதன் எப்பொழுது அடிமை என்கிற நிலையிலிருந்து புத்திரனாய் மாறுகிறான்? லூக்கா 15ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேத வசனம் மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆமென். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். முதலாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் எப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து புத்திரன் என்கிற ஸ்தானத்துக்கு வருகிறான் என்றால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்களை எடுத்து செயல்படுத்தும் போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்கத்தை நான் சொல்கிறேன், அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே இந்த இளைய குமாரன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்தவன். அவன் தான் தகப்பன்ற சொத்து சுகத்தை எல்லாத்தையும் வாங்கி
தான் இஷ்டம் போல செலவழித்து தான் இஷ்டம் போல வாழ்ந்து தான் விரும்பியபடி எல்லாம் செலவழித்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒருவேளை ஆகாரத்திற்கு கஷ்டப்படுகிறான். எங்கு பார்த்தாலும் அவனுக்கு பிரச்சனை. இப்பொழுது ஒரு அடிமைத்தனத்துக்குள் வந்து விட்டான். ஒரு அடிமை என்கிற நுகத்திற்குள் வந்து விட்டான். நன்றாக வாழ்ந்தவன், தேவ திட்டம் நிறைந்தவன், வாக்குத்தத்தம் நிறைந்தவன், தகப்பனோடு கூட இருந்தவன், தகப்பனுடைய சத்தத்தை கேட்டவன், தகப்பனோடு வாழ்ந்தவன், இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாத வெகு தூரத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு அவன் மேல் திட்டங்களை வைத்து ஆசீர்வாதங்களை வச்சு அவ்வளவு திட்டங்களை வைத்திருந்தாலும் இவன் எடுத்த தவறான தீர்மானங்கள் நிமித்தம் சில அடிமைத்தனத்துக்கு போனான். அப்போ அந்த தவறான தீர்மானத்தில் அவன் அடிமைத்தனத்தில் போனதினாலே அவன் எடுக்க போகிற நல்ல தீர்மானங்கள் அவனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தி இல்லை, இதை மாதிரி நீங்கள் 1000 செய்தி கேட்கலாம். அடுத்த வாரம் ஒரு செய்தி கேட்கலாம், போன வாரம் ஒரு செய்தி கேட்டிருக்கலாம். செய்தி முடித்த உடனே செய்தி சூப்பர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்கிற செய்தியிலிருந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். தீர்மானங்கள், ஆண்டவரே தீர்மானங்களை எடுக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. தீர்மானங்களை எடுத்து நீங்கள் செயல்படுத்தினால் புத்திரனாய் மாறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இன்னைக்கு இவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படி தீர்மானம் அல்ல. நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போக மாட்டேன் அந்த தீர்மானம் அல்ல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, நான் இன்றைக்கு இவங்ககிட்ட ஒப்பரவாகுவேன், இவங்ககிட்ட நான் இன்னைக்கு மனம் திரும்பி அவங்ககிட்ட போய் என்னை தாழ்த்தி அர்ப்பணிச்சிருவேன். நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்தேன், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன். பைபிள் வாசிக்காமல் இருக்கிறேன், நான் பைபிளை வாசிப்பேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்யாமல் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்வேன். தேவ திட்டத்துக்காக நான் ஓடுவேன். எனக்கு இருக்கிற ஜீவனுள்ள நாட்கள்லாம் கர்த்தருக்காக ஏதாயிலும் ஒன்றை செய்வேன் என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்கள். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் நினைக்கிற ஆண்டவர் கூரையை பிச்சுட்டு ஆசீர்வாதத்தை தந்துடுவார், ஒன்றும் கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் மேஜிக்கு காட்டுறவர் கிடையாது. நீங்கள் எடுக்கிற தீர்மானம், அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் எடுத்த தீர்மானங்கள், அந்த தீர்மானம் தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை விலக வைத்தது. இங்கே இந்த இளையகுமார் எடுத்த தீர்மானம் தகப்பனோடு இணைய வைத்தது. நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற வச்சு தான் இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க. இது அரசியல் சொல்லல, உங்கள் லைஃபுக்கு நான் அதை சொல்கிறேன், விசுவாச வாழ்க்கைக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே 5 வருடத்துக்கு முன்னாடி எடுத்த தீர்மானங்களின்படி தான் இன்றைக்கு அதற்கான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ எடுக்க போகிற தீர்மானங்கள் தான் உங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் பிரயோஜனமாக மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 2005ஆம் வருடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எங்கள் அம்மா எடுத்த தீர்மானம் இன்னைக்கு இந்த ஊழியம் உருவாயிருக்கிறது இல்லையா? அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே ஆண்டவர்களை சந்தித்த போது அவர்கள் தேவனோடு அர்ப்பணித்து சில தீர்மானங்கள் எடுத்தார்கள். இந்த ஆறுதல் ஊழியத்தில் ஒரு முக்கிய இடத்திலே அவர்கள் சில காரியங்களை செய்தார்கள். அன்றைக்கு அந்த தீர்மானங்களை எடுக்க தவறு இருந்தால் இன்றைக்கு இவைகளை எல்லாம் நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் எடுக்க போகிற தீர்மானங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற காரியம். நீங்க எடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தவறான தீர்மானங்களை எடுத்து செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை தடுக்க வரமாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏவாளோ ஆதாமோ போய் அந்த மரத்தின் கனியை போய் பறிக்கும் போது கையெல்லாம் கர்த்தர் பிடிக்கல. ஏன்னா கர்த்தர் ஏதோ பரலோகத்தில் இருக்கும் அவருக்கு தெரியாம நடந்திருக்கும் நினைக்கிங்களா? இல்லை, அவருக்கு தெரியும். அவர் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ எடுக்கிற தீர்மானத்தின்படி உன்னுடைய லைஃப்பை நான் அடுத்து அமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படிதான் அவர் பார்ப்பார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியாமையா கூப்பிட்டாரு, நீ எங்கே இருக்கிறேன்னு. அவன் எடுத்த தீர்மானம், அந்த கனியை நான் இந்த சர்ப்பத்திட்ட நான் பேசுவேன், அந்த கனியை நான் பறிக்க போகிறேன். புசிச்சான், சாப்பிட்டான். அந்த தீர்மானம் என்ன ஆயிற்று? அவன் லைஃப்பை காலி பண்ணிட்டு ரொம்ப மகிமையாக இருந்த லைஃப் அவன் இழந்து போயிட்டான். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமான ஒரு இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆலயத்துக்கு வரலாம், ஆண்டவரை துதிக்கலாம். ஆனால்
ஆவியில் ஏதோ ஒரு விதத்தில் ஐயா நான் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு தூரத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு எம்டினஸ் நான் பார்க்குறேன். ஹார்ட்டில் ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையை நான் உணர்றேன். நான் ஆராதிக்கிறேன் பாஸ், நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஜெபிச்சு பார்க்குறேன். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தூரத்தை நான் உணர்கிறேன் என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு வந்திருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த வழிபடத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்களாய் இருக்க வேண்டும். ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானம். எத்தனை பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். அது இந்த பாயிண்ட் நான் சிம்பிளா முடிச்சு அப்படிதான் எழுத நினைச்சேன். அப்போ அந்த ஜெப வேளையில, காலை வேளையில ஒரு நாள் ஜெபம் கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்தார். அப்போ அதை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது டிவியில் ரொம்ப பெருசாக ரொம்ப டைப் பண்ணணுமேன்னு சொல்லி ஷார்ட்டாக எழுதுன்னு தான் ஒரு சின்ன ஹெட்டிங்காக தான் அதை நான் பிளான் பண்ணேன். அப்போ ஆவியானவர் சொன்னார், இல்லை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்களை எடுத்து செயல்படுத்தும் போது என்று எழுதினார். அதை அப்போ ரொம்ப பாயிண்ட் ரொம்ப பெருசாக இருக்குமே, மக்களுக்குள்ள புரியாது அப்படின்னு நினச்சேன். ஆவியான சொல்ல, இல்லை, நீ எழுது செயல்படுத்தும் போது. அதுக்கப்புறம் தான் செயல்படுத்த போது தீர்மானங்களை கூட்டம் முடிஞ்சோன்னு எடுத்துருவோம், நம்ம ஆராதனை முடிஞ்சோன்னு எடுத்துருவோம். என்றைக்கு அதை எடுத்தவர்களாய் மட்டும் நிற்காமல் செயல்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு அடிமைத்தனம் என்ற இடத்திலிருந்து நீங்கள் விலகி புத்திரன் என்ற ஸ்தானத்துக்கு நீங்கள் திருப்பப்படுவீர்கள். ஆமென் சொல்லுவோம். இந்த இளையகுமாரன் நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன் என்று தீர்மானத்தை எடுக்கிறவனாய் மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம், ஆமென், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொன்னவன் 18ஆம் வசனத்தில் எழும்புவேன் என்று சொன்னவன் 20ஆம் வசனத்தில் எழுந்து புறப்பட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எழுந்து புறப்பட்டான். 18ஆம் வசனத்தில் தீர்மானம் எடுத்தான், 20ஆம் வசனத்தில் செயல்படுத்தினான். ஆகவே அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடிகிறது. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார், முத்திரை மோதிரத்தை கொடுத்தார், கால்களுக்கு பாதரட்சத்தை கொடுத்தார், புசித்து கொண்டாடத்தக்க ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவகுமாரன், ஆமென், அந்த நம்முடைய பரிசுத்த தகப்பன் அவரை தன்னுடைய குமாரனாக, அவன் வேலைக்காரனாக போனா கூட பரவாயில்ல நினைச்சான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்கள் எடுக்கும் போது, கர்த்தர் எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா மட்டும் போதும் என்று சொல்லி நீங்கள் அதை நினைத்து ஒரு தீர்மானத்தை எடுத்தால், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜெபத்திற்கு மட்டும் பதில் அல்ல, நீங்கள் ஜெபிக்காத விண்ணப்பங்களும் இருக்கிறது. ஆமென். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான பதிலை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்களை நீங்கள் எடுக்க செயல்படுத்தும் போது நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க, என்ன ஒரு வேலைக்காரனா அவர் ஏற்றுக்கிட்டா போதும்னு. டேய், நீ வேலைக்காரன் இல்லடா, உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை நான் வச்சிருக்கிறேன், முத்திரை மோதிரத்தை வச்சிருக்கிறேன், பாதரட்சை வைத்திருக்கிறேன், உனக்கான கொழுத்த கன்றுகளை வைத்திருக்கிறேன். என் குமாரன் என்ற இழந்த ஆசீர்வாதத்தை ரெண்டு மடங்கு நான் சொல்றேன் பொதுவா. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல 2 மடங்கு சொல்லாத, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானத்தை எடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கைகளை தட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி, நீ இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானத்தை நீ எடுக்கும்படி அர்ப்பணிப்பா என்று சொன்னார். 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்களை மட்டுமல்ல, இன்றைக்கு தீர்மானம் எடுப்பேன் என்று கைகளை தட்டி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, 1000 தலைமுறைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மூலமாய் தேவன் கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் கையை தட்டி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி எடுக்க விரும்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சத்தமா, பால்கனியில் கையை காணும, நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தீர்மானங்கள், அதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். 2வது, எப்பொழுது ஒரு மனிதன் அடிமைத்தனத்திலிருந்து புத்திரனாய் மாறுகிறான். ரோமர் 8ஆம் அதிகாரம்
அதில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரராய் மாறுவார்கள். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களே புத்திரர் என்ற நிலைக்கு கடந்து வருகிறார்கள். மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறவர்கள் அல்ல, சுய சித்தத்தின்படி நடத்தப்படுகிறவன் அல்ல, சுய யோசனையின்படி நடத்தப்படுகிறவன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறபடி நடத்தப்படுகிறவர்களே ஆமென் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். கடைசியாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. சுதந்திரவாளியானவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், நான் அடிமைத்தனத்தில் இல்லை, பெருசாக நான் பாவம் செய்கிறதில்லை, உடனே அதை நான் கிளியர் பண்ணிடுறேன், எந்த விதத்தில் நான் அடிமைப்படாமல் இருக்கிறேன், ஆனால் நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். ஆனால் ஏன் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியலை அப்படின்னு சொன்னால், வளர்ச்சி அடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன்னை ஆவிக்குரிய காரியத்தில் வளர்த்து கொள்ளும் போது அவன் புத்திரனாய் மாறுகிறான். தங்களை தாங்களே வளர்த்து கொள்ள பழக வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பாவத்தை வெளிப்படுத்துவதில் குழந்தையாக இருப்பார்கள். அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அன்பை செலுத்த விரும்புவாங்க, ஆனால் தெரியாது. கிறிஸ்துவின் பாவம் மனதுருக்கத்தோடு ஜெபிக்க நினைப்பாங்க, ஜெபிக்க தெரியாது, மனதுருக தெரியாது. பொறுமையா இருக்க விரும்புவாங்க, ஆனால் பொறுமையா இருக்க தெரியாது, அதில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. நான் பொறுமையா இருக்குன்னு விரும்புகிறேன், ஆனால் பொறுமையா இருக்க முடியல. சாந்தமா இருக்கணும், கிறிஸ்துவின் சுபாவம் சாந்தமா இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் அது முடியலை. ஏன்னா அந்த சுபாவத்தை வளர்த்து கொள்ளலை. வளர்த்து கொண்டாதான் அதை செய்ய முடியும். 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த ஆவிக்குரிய காரியத்திலலாம் நம்ம வளர்த்து கொள்ளணும். 1, ஜெபம். ஜெப வாழ்க்கையை வளர்த்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து அதே ஜெபம், 1 மணி நேரம் ஜெபம், அவ்வளோதான். நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெபம் ரொம்ப குறைவு. வர மாமியா கழுத போல போனாலும் மாதிரி விசுவாசி பிள்ளைகளுடைய ஜெபம் இன்னைக்கு இப்போ கையை தூக்க சொன்னால் பாதி பேர் அவமானப்பட்டு போயிடுவோம். ஜெப குறைவு, ஜெபம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை நடைபெறமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் இல்லாமல் இருக்கவே கூடாது. சாப்பிடாம கூட இருக்கலாம், ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஜெபம் அவசியம். 2வது வேதம், வேத தியானம், வேத வாசிப்பில் வளர்த்து கொள்ளணும். அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஜெப குறிப்பு கொடுத்தாலும் ஒரு வசனம் வர மாட்டேங்குது. 1/2 மணி நேரம் ஜெப குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணாலும் இந்த ஆத்மா ஒரு வசனத்தை சொல்ல மாட்டேங்குது. வசனம் உள்ள கிடையாது. ஜெபத்துக்குள்ள உள்ள வசனம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் ஒரு 50 வசனம் வரணும். அதில் ஒரு வசனம் இல்லாமல் ஜெப குறிப்பை ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். நம்ம வேர்ட்ஸ் அதில் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு வசனத்தை என்ன செய்யணும், உள் வாங்கணும், வாசிக்கணும். அதான் சொல்லுவேன், பைபிளை வாசிக்க ஒரு பகுதி வைங்க, தியானம் பண்ண வைங்க, வசனத்தை உள்ளத்துக்கு போடுங்க. சட்டியில் இருந்தால் தான் அகப்பல வரும். வசனத்தை அதிலெல்லாம் பழகணும். அதில் வளர்த்து கொண்டதுக்கு நம்ம பெருசாக ஆர்வப்படாமல் இருக்கிறோம். அதில் வளர்த்து கொண்டால்தான் நீங்கள் சிறுவர் அந்த குழந்தை என்கிற இடத்திலிருந்து நீங்கள் சுதந்திரவாளி என்ற இடத்துக்கு வர முடியும். ஆமேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. 3வது கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துதல். கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துவதில் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் அன்பு செலுத்த தெரியணும், யார் மேலேயும் அன்பு செலுத்த தெரியணும். சிலர் சர்ச்சில் எல்லாருமே அன்பு செலுத்துவாங்க, வீட்டில் யாரையும் நேசிக்க மாட்டாங்க.
சிலர் வீட்டில் எல்லாரும் நேசிப்பாங்க, சர்ச்சில் யாரும் நேசிக்க மாட்டாங்க. சிலர் இங்கே இருக்காது அங்கே இருக்காது, வெளியே எல்லாத்தையும் நேசிப்பாங்க. சிலர் வெளியே நேசிக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு இடத்த கோட்டையை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டிலே நான் எல்லாரையும் நேசிப்பேன், சபையில் நான் எல்லாரையும் நேசிப்பேன், சமுதாயத்தில் நான் எல்லாரையும் நேசிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எதுலையுமே ஃபெயில் ஆகக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெளியே அவங்கள பற்றி கேட்டால் இவர்கள் தேவதூதர்களா இல்லைனா சகோதரியா சகோதரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இவர்கள் பேயா பெண்ணா ஆனா அப்படின்னு கேட்ட மாதிரி. உள்ளேயும் அப்படி இருக்கணும், வெளியும் இருக்கணும், சமுதாயத்தில் இருக்கணும். ராமன் சொல்லிருங்க பார்க்க. கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துவதில் தன்னை வளர்த்து கொள்ளணும். 4வது, தேவனுக்காய் கொடுப்பதில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆமாம், தேவனுக்காக கொடுக்கறதில்ல. அதே 10 ரூபா, அதே 20 ரூபா, அதே 50, வளர்ச்சியே கிடையாது. வருஷம் 50 ரூபா கூட்டி போடும். அதில் அப்படியே அந்த கசைக்கு புசைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த 10 ரூபா இன்னும் குறைய மாட்டேங்குது. இன்னும் 10 ரூபாவும் போடுது, சில்லறையும் வந்து விழுது. கொடுப்பதில் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்துட்டு, இன்னும் அதிகமாக கொடுக்கணும். தசமாவும் கொடுக்குறோமா, இன்னும் வேறு ஏதாவது கொடுக்கணும், பொருத்தனையாக கொடுக்கணும், ஏதாவது நம்ம செய்யணும். அப்படி இருக்கணும். ஏதோ வந்தோமா, ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, இவர் கொடுக்குற செய்திக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா போதுங்கிற மாதிரி கணக்கு போட்டு கொடுப்பதிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் இன்னும் நம்ம டெவலப் ஆகணும். இன்னும் நான் எப்படிலாம் நான் தேவனுக்கு கொடுக்கலாம், அதில் வளர்த்து கொள்ள வேண்டும். 5வது, ஊழியம் செய்வதில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். ஊழியத்தை அதிகமாக செய்யணும், தரிசனத்தோடு இணைந்து ஓடணும், அதிகமாக ஊழிய பணிகளை செய்யணும். ஊழியத்தில் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். தீமைத்தை ஜபக்குள்ள நடத்தணும், இல்லைன்னா ஏரியா ஜபக்குள்ளே கலந்து கொள்ளணும், இல்லைன்னா தினம் 7ஆம் மணி ஜபத்துக்கு வரணும், உபவாச கூடத்துக்கு தொடர்ந்து வரணும், கிராம ஊழியத்துக்கு வரணும், தாலுகா ஏதாவது. எதுவுமே எனக்கு எதுவுமே முடியலை. ஜபக்குப்புறம் ஊழியம் இருக்குது, ஜபக்குறிப்பு இருக்குது, வாரத்தில் வந்து ஒரு மணி நேரம் ஜெபமிட்டு போகிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஊழியத்தில் பங்காக இருக்கணும். அதில் வளர மாட்டோம், அதில் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். 6வது, ஆலய ஜபங்களில் பங்கு பெறுவதில் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதான், அடுத்து ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுற்றி அடி 8:30, 8:45, 9, 9:30, 9:45 வந்துட்டு 10:30 அடித்து கிளம்பி போடுறதான். அடுத்தது இந்த ஆத்மா எங்கே தான் போகுது, என்ன தான் பண்ணுதுன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். சிலர் பார்த்திங்கன்னா மாதத்தில் 1 ஆராதனை, சிலர் பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 ஆராதனை, சிலர் பார்த்திங்கன்னா மாதத்தில் 1 வாரம் வந்து அடுத்த வாரம் வர்றதில்லை, சடன் பிரேக் போட்டு போகிறது இல்லை. ஆலய ஜபங்களிலே பங்கு பெறுவதிலே தொடர்ந்து என்னென்ன ஜபம்லாம் இருக்குது, வாக்குத்தத்த ஆராதனை, அதெல்லாம் வர்றதே கிடையாது. யாரும் உபவாசம் கொடுத்து வர்றது கிடையாது, இரவு ஜபத்துக்கு வர்றது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் வளர்த்து கொண்டால்தான் நீங்கள் இதெல்லாம் சபை எதற்காக இந்த ஜபத்தை நடத்துகிறது, எதற்காக இந்த காரியம்னா சபை மக்கள் பைபிள் ஸ்டடி எதுக்கு நடத்துகிறோம், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் எதுக்கு நடத்துகிறோம், எதுலையும் வளர்த்து கொண்டதில்லை. இப்போ சம்மர் கேம்ப் வச்சுருக்காங்க, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணு, அப்படியே கேட்குறது தான், அரை தூக்கத்தில் கேட்டு போகிறது தான். அடுத்த வாரம் வந்து கிளம்புது. ஆக்டிவாக இருக்கணும், செயல்படணும். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 7வது, சக விசுவாசிகளோடு ஐக்கியம் வைப்பதில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா விசுவாசி இவங்க தான் நம்ம சர்ச்சுக்கு வராங்களா வரலையான்னு சிலருக்கு தெரியாது. திடீர்னு 2 விசுவாசியை ஒரே இடத்துல நான் பார்த்தேன்னா, ஏக்கா இவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டால் நிறையா பேருக்கு தெரியாது பேர். ஏக்கா இவங்க பேரை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறையா பேருக்கு என்ன செய்யாது, பேர் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை சக விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்கணும். ஒருத்தர் கூட ஐக்கியமாக இருக்கிறதில்ல, அந்த காரியங்களை வளர்த்து கொள்ளணும். இதிலெல்லாம் நம்ம வளரணும். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்குது. புத்திரனாய் நம்ம மாறுவதற்கு சத்தியத்தை தியானிக்கணும், பைபிள் இதெல்லாம் படிக்கணும். ஆண்டவர் பெரிய, அதனால தான் ஆண்டவர் சொல்ல, இனி நீ அடிமையாக இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?